பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளையும் காண செய்த தேவாதி தேவனுக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். இந்த நாளுக்கான வார்த்தை ஆதியாகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 8ஆம் வசனம். ஜெனிசிஸ் சாப்டர் 3 verse 8. பகலில் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். அப்பொழுது ஆதாமும் அவன் மனைவியும் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதிக்கு விலகி தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளே ஒளித்து கொண்டார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைய வார்த்தை, தோட்டத்திற்குள் நாம் இருக்கிறோம், ஆனால் சந்நிதியில் இருக்கிறோமா? இன்றைக்கு சபை என்னும் தோட்டத்துக்குள்ளே, கிறிஸ்து என்னும் தோட்டத்துக்குள்ளே கர்த்தர் நம்மை அழைத்து வந்திருக்கிறார். இந்த தோட்டத்துக்குள்ளே இருக்கிற நாம் ஒவ்வொருவரும் பாக்கியசாலிகள். பாருங்கள், கர்த்தர் ஆதியிலே இந்த ஏதேன் என்கிற தோட்டத்தை உண்டாக்கி அங்கே முதலாவது அவர் வைத்திருந்தது ஆதாமுக்கு முன்பதாக அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியாகிய லூசிஃபரை வைத்திருந்தார். எசேக்கியேல் 28ஆம் அதிகாரத்திலே இப்படியாக வாசிக்கிறோம், நீ தேவனுடைய தோட்டமாகிய ஏதேனில் இருந்தவன். ஆம், தன்னுடைய பெருமையினால் அகந்தையினால் அவன் முதலாவது தோட்டத்தை விட்டு விரட்டப்பட்டான். அடுத்ததாக தான் தேவன் தம்முடைய சாயலாக தம்முடைய ரூபமாக ஆதாமை உண்டாக்கி அவனை அந்த தோட்டத்துக்குள் அழைத்து வந்தார். எத்தனை கிருபை, எத்தனை பாக்கியம், எத்தனை மகிழ்ச்சி! ஏதேன் என்றாலே மகிழ்ச்சி என்று அர்த்தம். கர்த்தர் நம்மை ரட்சித்ததே சகோதரனே சகோதரியே உங்களை மகிழ்ச்சியாக வைப்பதான், உங்கள் ஆத்துமா களி கூறுவதற்காகத்தான். இரத்தத்தினால் மீட்டெடுக்கப்பட்ட நாம் ஒவ்வொருவரும் தேவனுடைய பரிசுத்தவான்களின் ஐக்கியமாகிய இந்த சபையில் கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். அதனுடைய மிகப்பெரிய கிருபை. ஆனால் அந்த தோட்டத்திற்குள் நாம் இருக்கிறோம், ஆனால் சந்நிதியில் இருக்கிறோமா? தோட்டம் வேறு, சந்நிதி வேறு. பாருங்கள், ஆதாமும் ஏவாளும் அந்த தோட்டத்திற்குள் இருந்தார்கள், தேவனோடு பழகினார்கள். தேவன் ஒவ்வொரு நாளும் பகலின் குளிர்ச்சியான வேளையிலே அதமே எவாளே என்று சொல்லி அன்போடு பழகுவார். நாம் தேவனோடு உறவு கொள்வதும் தேவனோடு பழகுவதும் ஜெபிப்பதும் துதிப்பதும் தான் அது தேவனோடு இருக்கிற சந்நிதியின் உறவு. ஆனால் ஒரு நாளிலே, இன்றைக்கு ஆதாமும் ஏவாளும் கீழ்ப்படியாமைக்குள் சென்றார்களோ, தேவன் விலக்கின கனியை புசித்தார்களோ, அன்றைக்கு தோட்டத்திற்கு உள் இருந்தார்கள், ஆனால் சந்நிதியை விட்டு விலகிவிட்டார்கள். எத்தனை பரிதாபம், எத்தனை துக்கம்! இன்றைக்கும் சபைக்குள் நாம் இருக்கிறோம், எல்லாரும் விசுவாசிகள் தான், ஊழியக்காரர்கள் தான். பட் ஆர் வி இன் த பிரசன்ஸ் ஆஃப் காட்? தேவனோடு இருக்கிற உறவில் சகோதரா இருக்கியா? சகோதரி இருக்கிறீங்களா? நீங்கள் ஜெபிக்கிறீங்களா? சபைக்குள்ளே வந்து கர்த்தர் பேசுகிறாரே, வார்த்தையை கொடுக்குறாரே, ஊழியக்காரனுடைய சத்தத்தோடு இணைஞ்சி அப்படியே வர்றீங்களா? இல்லை அந்நிய சத்தம் கேட்குதா? எப்பெல்லாம் தோட்டத்தில் அந்நிய சத்தம் கேட்குதோ, சில முரண்பாடான காரியங்கள் நடக்கும். கர்த்தரோடு நடந்துகிட்டே இருக்கும்போது பிசாசு என்ன செய்வான்? சில அந்நிய வல்லமைகள், வெளியிலிருந்து வருகிற சத்தம், வெளிப்புற ஐக்கியம், ஃப்ரெண்ட்ஸோட சத்தம், வேறு எதையாச்சும் ஒன்று கொடுத்து அப்படி துக்கத்தை உள்ளே வச்சு ஊழியக்காரனோடு சபையோடு இருக்கிற ஐக்கியத்தை விளக்குவான். அப்போ தான் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். சந்நிதியிலே எப்பொழுதும் தேவனுடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். இந்த காலை வேளையில் உங்களை மறுபடியும் ஒப்பு கொடுங்க. யாராகிலும் சந்நிதியில் இல்லாமல் தேவ சத்தம் கேட்காம ஒழித்து கொண்டு இருப்பீர்களே, ஆனால் மறுபடியும் வாங்க. எது இந்த சந்நிதியை விட்டு விளக்கும்? தோட்டத்துக்குள்ளே இருப்போம், ஆனால் சந்நிதியை விட்டு எது திரும்ப விளக்கும்? நம்பர் 1, முதலாவதாக பாவம் சந்நிதியை விட்டு விளக்கும். தேவனுக்கு விரோதமான பாவம் இருந்தால் அறிக்கை செஞ்சு விட்டுருங்க, அந்த பாவத்துக்கிட்ட போகாதீங்க. பாவம் தேவனையும் மனிதனையும் பிரிக்கும். 2வது, அறிக்கை செய்யப்படாத பாவம் சந்நிதியை விட்டு விளக்கும். சர்ச்சுக்கு போவாங்க, காணிக்க தசமபாகலாம் கொடுப்பாங்க, சபைக்குள்ளேயும் இருப்பாங்க, மெம்பர்ஷிப்லாம் இருக்கும், ஆனால் அறிக்கை செய்யப்படாத பாவம் தேவனிடத்தில் இருக்கிற உறவை விட்டு நம்மை பிரிக்கும். 3வது, குற்ற உணர்வு. சத்துரு எப்போதுமே ஒரு பொய், ஒரு திருட்டு, ஒரு உண்மையற்ற காரியத்தை செய்ய வச்சுட்டு மறுபடியும் அந்த குற்ற உணர்விலே இருக்க வைப்பான். இந்த கால்வெளியில் ஜெயமிடுங்க. குற்ற உணர்வு, அதிலே நீடிக்காதிருங்கள். 4வதாக, வாஞ்சை இல்லாமல் இருக்கீங்களா?
துதிக்க, ஸ்தோத்திரிக்க, ஜெபிக்க வாஞ்சை இல்லாமல் இருக்கிறீங்களா? அதுக்கு உங்களை ஒப்பு கொடுங்க, வாஞ்சிக்க ஒப்பு கொடுங்க. பரிசுத்த ஆவியானவர் வைராக்கிய வாஞ்சியாய் உங்களை தட்டி எழுப்பி அந்த சந்நிதிக்குள் கொண்டு வருவார். இந்த காலை வேளையில் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே, சகோதரியே, ஏதாகிலும் உபத்திரவத்தினால், வேதனையினால் சந்நிதியை விட்டு தூரம் போயிருந்தா கர்த்தர் இந்த காலை வேளையில் அழைக்கிறார். தோட்டத்துக்குள்ளே தான் பாஸ்டர் இருக்கிறேன், அது உண்மைதான். ஆனால் சந்நிதிக்குள்ளே இருக்கிறீங்களா சிஸ்டர்? சந்நிதிக்குள்ளே இருக்கிறீங்களா பிரதர்? சந்நிதிக்குள்ளே நீங்கள் வரும்போது கர்த்தர் உங்களை கட்டி அணைப்பார், முத்தமிடுவார், மகிழ்ச்சியாக இருப்பார். உங்கள் பேரிலே அவர் பிரியமாயிருப்பார். ஜெபிப்போமா? பிதாவே, உடைய கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இந்த காலை வேளையில் யாரெல்லாம் தோட்டத்துக்குள்ளே இருந்து கொண்டு சந்நிதியை விட்டு தூரம் போயிருக்காங்களோ, வேலை நிமித்தம், பற்பல சூழ்நிலை நிமித்தம் உம்மை விட்டு பிரிந்திருக்கிறவர்கள் உம்மோடு இந்த காலை வேளையிலே சேருவார்களாக ஆண்டவரே. பாவமும், அறிக்கை செய்யப்படாத பாவமும், குற்ற உணர்வும், ஆண்டவரே வாஞ்சையின்மையும் உம்மை விட்டு பிரிக்கிறதே. ஆனாலும் இந்த காலை வேளையிலே மறுபடியும் ஒப்புரவாகி, தேவனோடு ஒப்புரவாகி, நீர் மனிதர்களுக்கு குற்றங்களை மன்னிக்கிறதற்கு தயை பெருத்திருக்கிறீர் ஆண்டவரே. தயவாய் பிள்ளைகளை இழுத்து கொள்வீராக, தயவாய் இழுத்து கொள்வீராக. இந்த சிலுவை தியான நேரங்களிலே இன்னும் அதிகமாய் உம்முடைய பாடு மரணங்களை தியானித்து உம்மோடு ஐக்கியப்பட உடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்யுங்கப்பா. சந்நிதியிலே ஒவ்வொருவரையும் காத்து கொள்ளுங்கப்பா. துதிகன மகிமையெல்லாம் உமக்கு நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்டுக்கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.